பணித்துளிகள் செப்டம்பர் 2, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு, நீங்கள் பயப்படுவதில்லை. கொடுக்கப்பட்ட வசனம் ரோமர் 7:24. நிர்பந்தமுள்ள மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பல ஆண்டுகளுக்கு முன் நாத்திக செல்வந்தன் ஒருவனும் சாமுவேல் என்ற கிறிஸ்தவ வேலைக்காரனும் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் குதிரை வண்டியில சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென குதிரை வண்டியின் அச்சாணி ஒன்று கழண்டு விட்டதால் வண்டியை நிறுத்தி அந்த அச்சாணியை அரைந்த போது சுத்தியல் வேலைக்காரனின் கையில் பட்டுவிட்டது. அது மிகவும் வலிக்கவே அவன் அலறிக்கொண்டு எரிச்சலுடன் ஒரு கெட்ட வார்த்தையை கூறி சுத்தியலை ஏசினான். மறுகணம் அவன் செய்த தவறை உணர்ந்து அந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி, ஆண்டவரே, நான் பேசின தீய வார்த்தைக்காகவும் என்னுடைய எரிச்சலான குணத்திற்காகவும் என்னை மன்னியும் என்று செபித்தார். இதை கண்ட செல்வந்தன் சாமுவேலை நோக்கி, சாமுவேலே, உனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருகிறது? நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், ஆனால் எனக்கு இப்படியெல்லாம் நடப்பதில்லை. மேலும் நான் தீய வார்த்தை பேசினாலும் யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எனக்கு இல்ல. கிறிஸ்தவனாக இருப்பதால எவ்வளவு சங்கடம் பார்த்தாயா என்று கூறினான். சாமுவேல் பதில் ஏதும் பேசாமல் வண்டியை ஓட்டி கொண்டு செல்ல ஆரம்பித்தார். சிறிது நேரம் சென்ற பின்பு 2 வாத்துகள் பறந்து போகிறதை அந்த செல்வந்தன் கண்டான். அவன் தன் துப்பாக்கியால் 2 வாத்துகளையும் சுட்டான். அதில் ஒன்று செத்து விழுந்தது, மற்றொன்று காயப்பட்டு விழுந்து படப்படுத்திக் கொண்டு தப்பிக்க முயன்றது. உடனே செல்வந்தன் தன் வேலைக்காரனை பார்த்து, செத்த வாத்தை விட்டு படபடுக்கும் வாத்தை முதலில் எடுத்துக்கொண்டு வா என்றார். அந்த வாத்துக்களை எடுத்துக்கொண்டே வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, உயிருடன் இருக்கும் வாத்துதான் படபடக்கும், செத்த வாத்து படபடக்காது. ஒரு தவறு செய்தால் நான் படபடுக்கிறேன், ஆகவே நான் உயிருடன் இருக்கும் வாத்து. நீங்கள் தவறு செய்யும் போது உங்களுக்கு படபடப்பு இல்லாததால் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். பாவம் செய்யும் போதெல்லாம் அதோடு போராடும் வரை நம்பிக்கை இருக்கிறது. பாவத்துடனான போராட்டம் நின்றுவிட்டால் நாம் மரித்ததற்கு சமம். இன்னும் போராடுகிறீர்களா? இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். துவண்டு விடாதீர்கள். தேவனிடம் வாருங்கள், மன்னிப்பும் விடுதலையும் உண்டு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லது என்பதை விசுவாசித்து தேவனிடத்தில் சேரக்கடவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.